சுமானக்கா மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள வியானாக்கு யாரும் மூஞ்சி கழுவி விட்டுருப்பாங்க போலயா. வியானாக்கான உண்மை முகம் வெளியே வந்துட்டு ப்ரோ. இன்னைக்கு தான் ரியல் ஃபேஸே வெளியே வந்திருக்கு. அப்ப இத்தனை நாளா மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு அவங்களுக்கான உண்மை முகத்தை மறைச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. நல்ல வேளை வீட்டுக்குள்ள விக்ரம்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் மூலமா நம்ம வியானாக்கான உண்மை முகம் வெளியே வந்துட்டு ப்ரோ. ரியல் ஃபேஸ அப்படியே விக்ரம் அப்படி வரைஞ்சி காமிச்சாப்ல. பார்த்துட்டு எனக்குலாம் செம சிரிப்பு. அப்பா இப்ப அந்தப்பா உண்மை முகம் வெளியே வந்திருக்கு. ஊரு பேரை தான் மாத்தி வச்சு சுத்துறாங்கன்னு பார்த்தா முகத்தையுமே மாத்தி வச்சு சுத்தி இருந்திருக்காங்க. நல்ல வேளை விக்ரம் வெளியே கொண்டு வந்துட்டாப்ல. கண்டிப்பா நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. பட் எப்பவும் போலதான் அக்காக்கான உண்மை முகம் வெளியே வந்தோடனே அக்கா அதை வச்சு கண்டென்ட் பண்றாங்க பேர்ல கன்றாவியா ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. பட் வீட்டுக்குள்ள இருக்க யாரும் பெருசா மதிக்கல. வெளியே மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா சொல்றேன். பட் அக்கா வந்து ஒரு பொய்யனா அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. அக்கா வந்து எப்பவும் போலதான் பொய்யனா, எதுக்கும் ஆக மாட்டாங்க, ஒரு எளவு ஸ்கில்ஸும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் வீட்டுக்குள்ள நிரூபிச்சுட்டே இருக்காங்க. டே பை டே அக்காக்கான அந்த எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டே இருக்கு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நான் மொத்தமா சொல்றேன். இப்போ கூட வீட்டுக்குள்ள பார்க்க முடியுது ப்ரோ. பல பேர் அவங்களுக்கான ஸ்கில்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, வீட்டுக்குள்ள பல பேர் அவங்களுக்கான ஸ்கில்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அக்கா மட்டும் ஸ்கில்ஸ் நினைச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி இருந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கான ஸ்கில். ஓகேவா, யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. எப்பவுமே கேமரா முன்னாடி போய் கூச்சிக்கிட்டே இரு, கேமரா முன்னாடி போய் கியூட்டா பண்றாங்க பேர்ல கன்றாவே ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு, நீ லைவ்ல வந்துகிட்டே இருப்ப, மக்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. யாரா இருக்கும், அவர் தான் ஏதோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதனால அக்கா தனக்கு ஸ்கில்ஸே இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாட்ஸ்டார்ல 2 ப்ரோமோ வந்திருக்கும், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள நம்ம வியானா அவர்களுக்கான உண்மை முகத்தை நம்ம விக்ரம் அவர்கள் வெளியே எடுத்துட்டு வந்துட்டாப்ல. இது வந்து ஆக்சுவலா ஒரு டாஸ்க் மாதிரி விக்ரம் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, நம்ம தமிழ் டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரும் வீட்டுக்குள்ள யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல பொய்யனா இல்ல. பொய்யனாவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு எங்கேயா சுத்திட்டு இருக்கோம். ஏன்னா மொத்தமா எல்லாரும் எங்கேயா உட்கார்ந்துருந்தா இது மட்டும் எங்கேயா போயிட்டு ஒரு கேமரால போயிட்டு அப்படி இருக்கும்ல, அதே மாதிரி எல்லாரும் கிளாஸ்ல இருக்காங்க. இது மட்டும் ஆகுனா எனக்கு காக்கூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கக்கூஸ் பக்கமே சுத்திட்டு இருக்கு. ஏன்னா அந்த பக்கத்துல தனியா சுத்திட்டு இருந்தா இவங்க மட்டும் தனியா கேமரால தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதனால அந்த பக்கமே சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம இங்கிலீஷ் டீச்சர் என்ன பண்றாருன்னா, பிடிச்சி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். நீ வந்து இந்த டாஸ்க்ல சரியில்லை, ஒரு கிளாஸையுமே கரெக்டா ஒபே பண்ண மாட்டேங்க, சுத்தமா சரியில்லை, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு விக்ரமை கூப்பிட்டு, விக்ரம் நீ வந்து வியானாக்கான உண்மை முகத்தை வெளியே எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவர் அப்படி சொல்ல, அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு ஈவினிங் வரத்துக்கு விக்ரம் அவர்கள் போட்டு விடுற மேக்கப்போட தான் நம்ம வியானா அவர்கள் சுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வகையில நம்ம விக்ரம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வியானாக்கான உண்மை முகத்தை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாப்ல, வியானாக்கான ரியல் ஃபேஸை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாப்ல. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. வியானா அப்படியே எனக்கு தெரிஞ்சு வியானாவை பார்த்தா அந்த ஜோக்கர் மூவிலாம் எடுத்திருப்பாங்க எனக்கு தோணுது. ஏன்னா இது வியானாக்கான ரியல் ஃபேஸ் கைஸ். இங்க வந்து நம்ம வியானா கிட்ட தான் காப்பிரைட்ஸ் இருக்கு. ஜோக்கர் மூவிலாம் நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அந்த மூவிலாம் அக்கா கிட்ட காப்பிரைட்ஸே வாங்காம படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அக்கா வந்து வெளியே போனோன்னே, நம்ம ஒருத்தர் இருக்கார்ல வெளியே கார்பரேட்ஸ் மன்னன், அந்த மாதிரி அக்காவும் கார்பரேட்ஸ் போட்டு ஜோக்கர் படம் எடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட பணத்தை கறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு நம்ம விக்ரம் அவர்கள் வியானாக்கான உண்மை முகத்தை வெளியே எடுத்துட்டு வந்தாப்ல. ஆக்சுவலா ஒரு ஃபன்னா தான் பண்ண சொன்னாங்க. விக்ரமும் ஃபன்னா தான் பண்ணாரு, வியானாவும் அந்த இடத்துல ஃபன்னா தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு இதே முகத்தோட சுத்தினா சரிப்பட்டு வராது. அப்ப இந்த முகத்தை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு தலை ரூம்குள்ள போயிட்டு தலை ரூம் பெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி தலை ரூம் பெட்டுக்கு பின்னாடி போய் பெட்டு கீழே போய் ஒளிஞ்சிட்டு பிக் பாஸ் சொல்றாங்களா, பிக் பாஸ் நான் வெளியே வரமாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எந்த ஸ்கூல்ல இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, இதே ஸ்கூலா, ஏன் இப்படி பண்றாங்க, எனக்கு பிடிக்கல பிக் பாஸ், இந்த முகத்தோட நான் வெளியே வரமாட்டேன், அவங்க என்ன தேடுறவர்த்தி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அவங்கள தேட வைக்கிறாங்களாம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பைய தேடல, ஒரு மணி நேரத்துக்கு அவன் அங்கங்க ஜாலியா கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருக்கான். ஒரு பைய அக்காவை கண்டுக்கல. வியானா பாவம் உள்ள கடந்து தவிக்குது. பட் இருந்தாலும் பிக் பாஸ் என்ன பண்ணேன்னு சொல்லி அப்பப்ப கேமரா அவங்க திருப்பிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வியானா வந்து டிராமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேனுக்குன்னு அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியவே வரக்கூடாது, செத்தாலும் சாம இங்க கடந்து நான் வெளியே வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு பெட்டு கீழே கடந்துட்டாங்க. அப்ப வீட்டுக்குள்ள எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம எஃப்ஜே என்ன பண்றாருன்னா, எஃப்ஜேக்கு துணை இல்லாம சாப்பிட முடியாது. அப்ப அவர் வந்து தேடுறாரு, வியானா வெங்கன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடுறாரு. பட் அந்த தேடுற டாபிக் போறதுக்கு முன்னாடி இங்க எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்ன சொன்னீங்க, எந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா? அப்ப எந்த ஸ்கூல்ல எந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் தலையில சிக்கன் போடுவாங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்களே, நான் படிக்கும்போது ஸ்கூல்ல அப்படித்தான் நான் வந்து டீச்சர் தலையில சிக்கன்லாம் போடுவேன், சாப்பிட்ட சிக்கன்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல்ல அப்படி போட விடுவாங்க? எந்த ஸ்கூல்ல போட விடுவாங்க? அப்படி போட்டா பெதடியிலே போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க.
அப்படி ஒரு டீச்சர் தள்ளி சிக்கனை தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு பெதடியில் போட்டு பெதடியில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் ரொம்ப பெருமையாக சொன்னீங்கல்ல, ரொம்ப பெருமையாக நாங்கள் ஸ்கூலில் அப்படி தான் பண்ணியிருக்கோம், அதான் இங்கேயும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்கூலில் 11th 12th ஸ்டூடெண்ட் வந்து இப்படி பேக்கை திருடுறது, ஷூவை திருடுறது, லேப்டாப்பை திருடுறது, ஃபோனை திருடுறதுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல்லமா திருடிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க? நீங்கள் தான் திருடுனீங்க. வீட்டுக்குள்ளே இருக்க முக்காவாசி பொருளை திருடி எங்கேயாச்சும் வச்சு அதை வச்சு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் எப்படி திருடலாம், ஹவு டு திஃப் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் பண்ணீங்களா என்ன? தெரியல, நான் தெரியாம தான் கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் பண்ணீங்களா? நான் சொல்ல முடியாது, மேபி போயிருப்பாங்க. ஹவு டு திருடுறது, ஹவு டு கிரிஞ்சி கியூட்னஸ் காட்டுறது, இந்த மாதிரி ஏதோ கிளாஸ் போயிருப்பாங்க போல, இந்த மாதிரி ஸ்கூல் போய் படிச்சிருப்பாங்க போல. அப்போ பெட்டுக்கு அடியில் கடந்து இதில் ஒரு பனிஷ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப்ஜே தேட ஆரம்பிச்சிட்டான். எஃப்ஜே தேடி ஒரு அரை மணி நேரம் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சு வந்தா, நான் வரமாட்டேன், மூஞ்சி கழுனா தான் வருவேன், இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்களாம். அவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க உள்ளே இருந்து, ஓகேவா? அவங்க நினச்சதே வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் தேடணும்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாரும் தேடியாச்சு, தேடி வந்துட்டாங்க. வந்தோடனே ஒரு ட்ராமா, வரமாட்டேன், மூஞ்சி கொள்ள தான் வருவேன் அப்படின்னு ஒரு ட்ராமா. ஏன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, டாஸ்க்கு தானே, ஃபன் டாஸ்க்கு தானே, ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்க வேண்டியது தானே. அதெல்லாம் வராது. ஒரு அளவு ஸ்கில்ஸும் கிடையாது ப்ரோ. இருக்கிற ஸ்கில்ஸ் ஒன்று தான், ஃபுல்லாக இந்த கிரிஞ்சு பண்ணுறது, ஃபுல்லாக எவனையா பிடிச்சி லவ் பண்ணுறது, ஃபுல்லாக இந்த மாதிரி கேமரா காண்டி கன்றாவியான விஷயங்களை பண்ணுறது, இது மட்டும்தான் வருது. மற்றபடி ஒரு மண்ணுக்கும் ஸ்கில்ஸ் இல்லை. ஸ்கில்ஸுங்கிறது ஜீரோ தாங்க, ஜீரோ கூட கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய முட்டையாக இருக்காங்க. அப்போ எஃப்ஜே வந்து கெஞ்சி கூத்தாடி வாமா அப்படி சொல்லி வெளியே கூட்டு வந்துட்டான். வெளியே வந்தோடனே அந்த முகத்தோட தான் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் சும்மா சீன் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் கூட பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுருப்பாரு. என்ன தெரியுமா, இந்த முகத்தோட சுத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன வெக்கமா? ஏங்க பிக் பாஸ்க்கான லெட்டரே கிழிச்சு போட்டாங்க. அப்பவே அவங்க கவலைப்படல, இப்பவா கவலைப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே ஒரு காமெடி பண்ணான், சரியான சிரிப்பு. அந்த பெட்டுக்கு பின்னாடி இருந்து கூட்டு வரும்போது எஃப்ஜே வந்து இப்படி கெட்டி பிடிப்பானா. ஒன்னு வியானா சொல்லுது, இதான் சாக்குன்னு சொல்லி நீ கெட்டி பிடிக்கிறலன்னு சொல்லிட்டு கேட்குது. அப்பவே தெரிஞ்சு போச்சு ரெண்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எஃப்ஜே இதான் சாக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்றான், வியானா இதான் சாக்குன்னு அதோட மோசமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கன்றாவியா போயிட்டு இருக்கு. எப்படி ரொம்ப கன்றாவியா போயிட்டு இருக்குல்ல. பெரிய சிரிப்பணி தெரியுமா, அவ்வளோ நேரம் அழுதாங்கல்ல, வெளியே வந்து அந்த மேக்கப் அப்படி இது பண்ணோன்னே சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. வெளியே வந்தோடனே சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. அது வேற கதை. அந்த மேக்கப்போட வெளியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சாச்சு. எதுக்கு அங்கே போய் படுத்தாங்கன்னா, இவங்கெல்லாம் தேடணும், அது மூலமாக கேமராவில் வரணும், அதில் ஒரு அழுகை போடணும், அது மூலமாக ப்ரொமோவில் வரணும். அந்த அளவுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே ப்ரொமோலே வந்துட்டாங்க, 2 ப்ரொமோலே வந்தாச்சு. அண்ட் இன்னொன்று சொல்லணும் ப்ரோ, ஸ்கில்ஸே கிடையாது ப்ரோ, ஜீரோ. முட்டை இருக்கிறதுல பெரிய சாணி முட்டை எனக்கு தெரிஞ்சு. வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கான ஹோம் ஒர்க்கை வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, நல்லா ஃபன்னாக போகுது, சூப்பராக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சுயமாக பாட்டு எழுதி பாடுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த முட்டை மட்டும் என்ன பண்ணி தெரியுமா, தனியாக ஏதாவது ஒரு கேமராவில் போய் நின்று தண்ணி பழத்தோட மோசமாக பண்ணிட்டு இருக்கு. தனியாக ஒரு கேமராவில் போய் நின்றுட்டு இப்படி பண்ணிட்டே இருக்கு. எதுக்கு? அவங்க எல்லாம் அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அந்த பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆடுறாங்களாம். உனக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் பாட்டு பாடு. ஏதாச்சும் இலம் வருமா வராதா? ஒரு இலம் வராது. சரியான முட்டை, சாணி முட்டை. எனக்கு தெரிஞ்சு வியானாங்கிறது மிகப்பெரிய சாணி முட்டை ப்ரோ. அடுத்தவங்களை பற்றி தப்பாக லெட்டர் எழுதுறது, தப்பாக வரைகிறது, தப்பாக எழுதுறது, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க்கை விளையாடுறது, இந்த இலவை தாண்டி ஒரு இலவும் இல்லை. மிகப்பெரிய சாணி முட்டை. இந்த சாணி முட்டை இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ண அந்த 15 லட்சம் தான் இந்த சாணி முட்டை இத்தனை நாள் கூட்டு வந்திருக்கு நினைக்கிறேன். ஒரு இலவும் ஸ்கில்ஸும் இல்லை ப்ரோ. வீட்டுக்குள்ள சுபீக்ஷா கூட சொந்தமாக பாட்டு எழுதி பாடுது, நம்ம அரோரா சொந்தமாக பாட்டு எழுதி பாடுறாங்க, ஏன் ரம்யா கூட பாட்டு எழுதி பாடுறாங்க ப்ரோ. அந்த பொண்ணு கூட புதுசாக இதை பண்ணணும்னு சொல்லி பண்ணுது. ஆனால் இந்த சாணி முட்டை இருக்குது தெரியுமா, எதுக்கு வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், என்ன பண்ணுறோம், அதுவும் தெரில. இந்த சாணி முட்டை என்ன நினச்சிக்கிச்சுன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்கில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தர்ற மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணால் அது மக்கள் மத்தியில் பயங்கர மாசாக போகும், மக்களுக்கு நம்ம வந்து பயங்கரமாக பிடிச்சி போயிடுவோம், மக்கள் நம்மளை பயங்கரமாக ரசிப்பாங்கன்னு நினச்சி இந்த சாணி முட்டை அங்கேயும் உருண்டுட்டு இருக்கு. ஆனால் சாணி முட்டையை மக்கள் காரி துப்புறாங்க அப்படிங்கிற அதுக்கே தெரியாது. ஆனால் என்ன தான் வீட்டுக்குள்ள அடித்தாலும் சரி, என்ன தான் இது பண்ணாலும் சரி, அது கேமராக்காக என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக எஃப்ஜே கையை பிடிச்சிருக்குன்னு அதுக்காக தான். எஃப்ஜே கையை பிடிச்சிருக்காங்க காரணமே அதுக்கு தான். காதல் கண்டென்ட்டை கேமரா காண்டி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது சாணி உருண்ட மாதிரி அங்கேயும் உருண்டுட்டு இருக்கு. எதுக்கு? தனியாக கேமராவில் தெரியணும், தனியாக தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக என்ன இலவை வேணால் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சாணி உருண்டை. இந்த சாணி உருண்டையை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.